அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் திருவண்ணாமலை. இவங்க வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி நடத்திட்டு வராங்க. இந்த கம்பெனியில் பார்ட் டைம் ஜாப்பாக வேலை செய்ய விருப்பம் இருக்கவங்க ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது பார்த்தீங்கன்னா பாய்லரில் யூஸ் பண்ணுற கேஜி கிளாஸுங்க. இது என்ன வித்தியாசமாக இருக்குது, நீங்கள் இதுக்கு முன்னாடியில் போட்ட கேஜி கிளாஸில் வேறு மாதிரி இருந்துச்சு. இது என்ன இருக்குன்னா, இது வந்து நான் முன்னாடியே உங்களுக்கு சொன்ன மாதிரி இது வந்து 5 டன் 10 டன்னுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இந்த கேஜி கிளாஸு அப்படின்னு சொன்னால அந்த கேஜி கிளாஸ் தான் இருக்குது. ஏன் எங்களோட 1/2 கேஜி டன்னு 2 கேஜி 1 கேஜி 4 கேஜி இருக்கிற பாய்லர்ஸ்க்குலாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டீம் வால்வு, வாட்டர் வால்வு 2 பிளான்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இந்த 2 பிளான்ஸ் அளந்து பார்த்துட்டு நீங்கள் போய் இந்த கேஜி கிளாஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். ஏன்னா அந்த கேஜி கிளாஸோட இது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ஏன்னா லைஃப் லாங்காக இருக்கும். 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் வரைக்கும் கேரண்டியாக வந்து இது தாங்கக்கூடியது. ஆனால் என்னென்னா இது கரெக்டாக ப்ராப்பராக யூஸ் பண்ணிங்கன்னா, கரெக்டாக ட்ரெயின் பண்ணி கரெக்டாக டெய்லி வந்து அந்த கேஜி கிளாஸாக இருந்தாலும் சரிங்க, இந்த கேஜி கிளாஸ் இருந்தாலும் சரிங்க, ப்ராப்பராக நீங்கள் ட்ரெயின் பண்ணிங்கன்னா கரெக்டாக உள்ள இருக்கிற ஸ்கேல் ஃபார்மேஷனெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக எந்த கேஜி கிளாஸ் இருந்தாலும் நல்லாயிருக்கும், ஒர்க் ஆகும். இந்த கேஜி கிளாஸ்க்கு என்ன வித்தியாசத்துக்கு நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மேலே இருக்கிற ஸ்டீம் வால்வு, இது வாட்டர் வால்வுங்க. எப்படி ஸ்டீம் வால்வு வாட்டர் வால்வுனா கீழே ட்ரெயின் வால்வு இருக்குது, வாட்டர் வால்வு. ஏன்னா தண்ணியோ ஸ்டீமோ கீழ் வழியாக தான் நம்ம கொண்டு போய் ட்ரெயின் பண்ண முடியும். அப்போ தான் இங்கே இருக்க கேஜி கிளாஸில் இருக்கிற அழுக்கோ குப்பையோ வெளியே போகும். மேல் மூலியமாக பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகுங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வெளியே போகாது. அதனால தான் உங்களுக்கு வந்து கீழே வந்து ட்ரெயின் வால்வு வச்சுருப்பாங்க. அந்த கேஜி கிளாஸாக இருந்தாலும் சரி, இதாக இருந்தாலும் சரி. என்ன 2 கேஜி கிளாஸ் 2 கேஜும் ஒரே இது தான். உங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்குறதுக்காண்டி அந்த மாதிரி நான் இப்போ செட் பண்ணி வச்சுக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கேஜி கிளாஸில் இங்கே கிளாஸ் மாதிரி இருக்குது. ஆனால் பின்னாடி எதுவுமே தெரியலையே, தண்ணியே தெரியலையே அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி தெரியாது இதில். இது வந்து கருப்பு கலரில் தெரியுங்க, சரிங்களா. இது வந்து ஏன் கருப்பு கலர் தெரியுது பார்த்தீங்கன்னா, உள்ளே வந்து கேஜி கிளாஸு அது வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரே டியூப்பாக இருக்குங்க. இது வந்து அப்படி கிடைக்காதுங்க. முன்னாடி வந்து சேஃப்டிக்கு ஒரு கிளாஸ் இப்படி முன்னாடி வச்சுருப்பாங்க ஃப்ளாட்டாக. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளே கட்டுக்கட்டாக இருக்குங்க. அது ஒரு 2 3 லென்த்துக்கு இருக்க கிளாஸுக உடச்சி உள்ளே வச்ச மாதிரி, உடச்சல வச்சுருக்க மாட்டாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ரிஃப்ளெக்டில் ஆகும். இந்த மாதிரி கட்டுக்கட்டாக வச்சுருப்பாங்க. அது பின்னாடி இரும்போட கருப்பு கலரு ஷேடோ, அது வந்து ஷேடோ ஆகி வாட்டர் மேலே பட்டு அந்த வாட்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா கருப்பு கலரில் தெரியும். அந்த கருப்பு கலர் தெரியறதுனால, இந்த இடத்துல கருப்பு கலர் தெரியறதுனால நீங்கள் வந்து என்ன பாய்லருக்குள்ளே தண்ணி வந்து கருப்பு கலரில் இருக்கிறதான்னு பயந்துட வேண்டாம். அந்த தண்ணி வந்து ஒயிட் கலரில் தான் இருக்கும் பாய்லருக்குள்ளே. நீங்கள் வந்து இந்த இடத்துல இந்த பின்னாடி இந்த இருக்க பார்த்தீங்களா இரும்பு எஸ்எஸ், இதுக்கு பின்னாடி இரும்பு கலரில் அதாவது கருப்பு கலரில் இருக்கும். அது வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. அப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது என்னாங்கன்னா கருப்பு கலரில் உங்களுக்கு கேஜி கிளாஸில் தெரியும், தண்ணி தெளிவாக தெரியும். அந்த கேஜி கிளாஸ் தான் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் கிளாஸு. ஒயிட் கலர் வாட்டருக்கு ஸ்டீமுக்குமே உள்ளே எவ்வளோ இருக்குன்னு ரொம்ப லாங்லேருந்து பார்த்தா தெரியும். ஆனால் வந்து கிட்டேருந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து தெளிவாக எவ்வளோ தூரத்துலேருந்து பார்த்தாலும் அந்த பிளாக் கலரில் தெளிவாக தெரியும் பாய்லருக்குள்ளே எவ்வளோ தண்ணி இருக்குது இல்லை அப்படிங்கிறது. அதனால தான் இது வந்து மோஸ்ட்லி ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து இந்த கேஜி கிளாஸ் போகிறது உங்களுக்கு பாய்லருக்கு வந்து சேஃபும் கூட. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அந்த வால்வில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு வால்வு, கீழே 2 வால்வு இருக்கும். அதில் வந்து ஆகுனா காக் போயிடும். காக் போயிடுச்சுன்னா இருக்குல்லையே புஷ்ஷு வந்து கேஜி கிளாஸ் இருக்கிற புஷ்ஷு மாற்றுறது கூட ஈஸி. அந்த இதில் இங்கே ஒரு புஷ் இருக்குது, இங்கே ஒரு புஷ், அந்த கோன் வாசர், அந்த கோன் வாசர் கூட மாற்றிடலாம். ஆனால் வந்து ரன்னிங்கில் அந்த காக் வால்வு மாற்ற முடியாது. பாய்லரை ப்ரெஷர் 0.8 தான் மாற்றணும். ஆனால் இந்த இதில் அப்படி கிடையாதுங்க. இதில் அதுதான் மெயின் பெனிஃபிட்டே வந்து அதுதான் உங்களுக்கு. இது ஏன்னா இதில் வந்து ட்ரெயின் பண்ணும்போது இதில் இங்கே ஒரு லீக்கேஜ் வராது. அப்படியே வந்தாலும் இங்கே இருக்க நட்டை கழட்டிட்டு ரன்னிங்லேயே ப்ரெஷர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்போது இந்த இடத்துல ஆயில் கேஸ்கெட்டுன்னு சொல்லுவாங்க, ஆயில் ரோப் வாங்கி உங்கள் இது என்ன சைஸுக்குன்னு லைட்டாக அளந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஆயில் ரோப் வாங்கி டைட் வச்சுட்டு மறுபடியும் இருக்க நட்டை லூஸ் பண்ணிட்டு மறுபடியும் இருக்க ரோப் வச்சு அப்படி டைட் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்டீம் லீக்கோ வாட்டர் லீக்கோ இந்த இடத்து போல் நட்டும் இந்த போல் நட்லேயும் வராதுங்க, சரிங்களா. இப்படி தான் யூஸ் ஆகும். எக்காரணத்தை கொண்டு இங்கே இருக்க நட்டுகள் எதுவுமே எச்சு கம்மியாக டைட் பண்ணுறது இதெல்லாம் இருக்கவே கூடாதுங்க. ஏன்னா இதெல்லாம் டைட் பண்ணிங்கன்னா உள்ள இருக்கிற கிளாஸுக்கு கட் ஆகிரும். அப்படி கட் ஆகிடுச்சுன்னா இது வேஸ்ட்டாக போயிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இதில் கை வைக்காதீங்க. இது வந்து அங்கேருந்து வரும்போது வந்து கரெக்டாக செட் பண்ணி தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதனால் வந்து நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து இதை ஒர்க் பண்ணுங்கள். இதில் எல்லாம் கையே வைக்க வேண்டாம். ஆட்டோமேட்டிக்காக இங்கே லீக்கேஜ் உங்களுக்கு வந்தால் இங்கே இடத்துல வரும், இங்கே இருக்கும். இந்த இடத்துல இந்த வால்வு ஒர்க் பண்ணுறதுல ஈஸி. ஆயில் ட்ராப் வச்சு டைட் பண்ணால் ஓகே, அதாவது செட் ஆகிக்கும். அதுக்கு மேலே நீங்கள் எந்த ஒரு சேஞ்சஸுமே இந்த கிளாஸை நட்டாக லூஸ் பண்ணுறது, அதை லூஸ் பண்ணுறது கேஸ் கிளாஸ் தண்ணி தெரியலன்னு சொல்லிட்டு போய்
பாய்லருக்குள்ளே தண்ணி இருந்திருக்காது. அதை பார்க்காம நீங்கள் போய் இதெல்லாம் நட்டை லூஸ் பண்ணி டைட் பண்ணிங்கன்னா கிளாஸ் வெடிச்சிடும். சரிங்களா? சேஃபும் இல்லை. அதனால் வந்து நீங்கள் அதெல்லாம் கை வைக்க வேண்டாம். அப்புறம் இங்கே ட்ரெயின் வால்வுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் வால்வு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் போடணும்னு அவசியம் இல்லை. 15 mm பிராஸ் வால்வும் கூட நீங்கள் போட்டுக்கலாம், இல்லை எஸ்எஸ் வால்வை போட்டுக்கலாம். இந்த நட்டுக்கு த்ரெட்டுக்கு எந்த வால்வு செட் ஆகுதோ அதை போட்டுக்கலாம். முடிஞ்சால் ஸ்ட்ரீம் லைன் யூஸ் பண்ணுற வால்வில் போட்டுக்குங்க. அந்த மாதிரி போட்டுக்கிட்டால் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ட்ரெயின் பண்ணும்போது அந்த வால்வு கிராக் ஆகாத உடையிறது இல்லாமல் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தண்ணியோ ஸ்டீமோ வெளியே போயிடும். இதில் வந்து நீங்கள் அந்த வால்வில் பார்த்தீங்கன்னா நீங்கள் காவாசி ஓப்பன் பண்ணி இதை காவாசி மாற்றி ஓப்பன் பண்ணால் அதே தானுங்க. இதுவும் என்னதான் விலை கூடுதலாக நீங்கள் வாங்கினாலும் சேஃப்டி அதெல்லாம் உங்களோட சேஃப்டி, இந்த பொருளோட சேஃப்டிக்கும் என்னென்னா எந்த பாய்லரில் எந்த கேஜி கிளாஸ் மட்டும் இல்லை, எந்த ஒரு வால்வ் ஓப்பன் க்ளோஸ் பண்ணாலும் ஸ்லோவாக பண்ண ஓப்பன் க்ளோஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. உங்களுக்கும் சேஃபும் கூட. அதனால் வந்து இதுவும் அதே மாதிரி தான் சேம். மேலேயோ கீழேயோ ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஓப்பன் க்ளோஸ் கொடுக்கணும். இல்லைன்னா இந்த கிளாஸும் வெடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் வந்து ரேட் அதிகமாக வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதை பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ப்ராப்ளம் தான் வரும். அதனால் ஓப்பன் க்ளோஸ் பண்ணும்போது சேஃபாக பண்ணுங்கள். எக்காந்து கொண்டு க்ளவுஸு, கண்ணாடி, ஹெல்மெட் இல்லாமல் இதை ஓப்பன் க்ளோஸ் பண்ணாதீங்க. அடுத்து நெக்ஸ்ட் வீடியோ பாய்லரை பற்றி நான் நல்ல தகவலும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதுவும் இல்லாமல் நீங்கள் என்னோடய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா தான் நெக்ஸ்ட் பாய்லர் பற்றி உங்களுக்கு தகவல் வரும். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.